நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோமயத்தில் நாம இன்னைக்கு சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள் பற்றி பார்க்க இருக்கோம். அதுல 64 திருவிளையாடல்களும் 64 படலங்களாக குறிப்பிடப்படுது. அதில் முதல் படலமான இந்திரனின் பழி தீர்த்த படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். தேவலோக அரசனான இந்திரனை பார்ப்பதற்காக தேவகுரு பிரகஸ்பதி அங்க வர்றாரு. தேவகுரு பிரகஸ்பதி வர்றத கவனிக்காத இந்திரன் அங்க தேவலோக மங்கைகளின் நடனத்தை கண்டு கழிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த பிரகஸ்பதிக்கு கோபம் வந்துருது. அதனால அங்கிருந்து கோபத்தோட அவரு கிளம்பிடுறாரு. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் இந்திரனுக்கு தேவகுரு அங்க வந்தது தெரிஞ்சது. அதற்கு பிறகு ஐராவதத்துல ஏறி தேவகுருவை பாக்குறதுக்காக தேடி அலையிறாரு. எவ்வளவு தேடியும் பிரகஸ்பதி அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால ரொம்பவும் கவலையோட தேவகுரு இல்லாம எப்படி இருக்கிறது, தங்களுக்கு தேவர்களுக்கான குரு வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா கிட்ட உதவி கேட்டு போறாரு. அப்ப பிரம்மாவின் அறிவுரைப்படி அரக்கர் குலத்துல இருக்கிற துவஷ்டா என்பவரின் மகனான விஸ்வரூபனை தேவர்களின் குருவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. கோபம் கொண்டு சென்று விட்ட பழைய குருவான பிரகஸ்பதியை சமாதானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் யாகம் செய்ய தீர்மானிக்கிறாரு. ஆனா விஸ்வரூபன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அரக்கர்களுக்கு நன்மை தரக்கூடிய மந்திரங்களை சொல்லி அவரு அரக்கர்களின் நன்மைக்காக யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அரக்கர்களின் நன்மைக்காக யாகம் செய்யறத பார்த்த இந்திரனுக்கு கடும் கோபம் வந்துருது. இதனால இந்திரன் விஸ்வரூபனை வஜ்ராயுதத்தால தாக்கி அழிக்கிறாரு. அதனால துவஷ்டா யாகம் ஒன்றை செய்து இந்திரனை அழிக்க ஒரு அரக்கனை உருவாக்குறாரு. அதற்கு தன் மகனின் பெயரான விஸ்வரூபன் பெயரையே வைக்கிறாரு. விஸ்வரூபன் இந்திரனை தாக்கும் போது இந்திரன் மயங்கி விழுகிறாரு. இந்திரன் இறந்து விட்டதாக எண்ணி விஸ்வரூபன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மயக்கம் தெளிந்த இந்திரன் பிறகு திருமாலை போய் சந்திக்கிறாரு. திருமாலின் ஆலோசனைப்படி தத்திசி முனிவருடைய எலும்பினை வஜ்ராயுதமாக பெற்று அதை கொண்டு விஸ்வரூபனை அழிக்கிறாரு. அதன் காரணமாக இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற பாவம் பற்றி கொண்டதால அதை தீர்க்கும் சக்தி கடம்பவனத்தில் உள்ள லிங்கத்திற்கு இருக்கு அப்படிங்கறதுனால அவர் பூமிக்கு வந்து கடம்பவனத்தில் இருக்கின்ற தாமரைகள் நிறைந்த குளத்தில் குளித்து அங்கு இருக்கிற லிங்கத்திற்கு பூஜை செய்யறாரு. அங்கு இருக்கும் குளத்தில் குளித்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தவுடன் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக நீங்கியது. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து அந்த இடத்தில் இறைவனுக்கு ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு ஆணையிடுறாரு. விஸ்வகர்மா லிங்கத்திற்கு 8 யானைகள் தாங்குற மாதிரியான ஒரு விமானத்தை உருவாக்கினார். இந்திரன், இந்திராணி உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் இறைவனை வழிபாடு செய்யறாங்க. தல இறைவன் சொக்கநாதர் அப்படின்னும் சோமசுந்தரர் அப்படின்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுறார். இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்றது என்னன்னா, சுகபோகங்கள்ல மூழ்கி தன்னுடைய ஆசைகளால தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பம் நேரிடும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒவ்வொரு திருவிளையாடல்களுக்குமே ஒவ்வொரு உள்ள அர்த்தம் இருக்கு. அடுத்து வர்ற பகுதிகளில் நம்ம ஒவ்வொரு திருவிளையாடல்கள் பற்றி பார்க்கலாம். நம சிவாய.